அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆனி மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மாதத்தோட 3வது மாதம். இந்த ஆனி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறாரு. மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது பாதம். அதாவது நம்ம வெற்றி பெறுவது, நினைச்ச காரியங்களை நடத்தி முடிக்கிறது, இளைய சகோதரரை குறிக்கிறது. இது எல்லாமே புதன் வீடா இருக்கக்கூடிய மிதுன ராசி தான். புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், சாமர்த்தியமா நடந்துக்கிறது, இப்படி பல விதமான தன்மைகளை உள்ளடக்கியது மிதுனம். இந்த மிதுன ராசியில சூரியன் சஞ்சரிக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். மிதுன ராசியில ஜூன் 12ஆம் தேதி சுக்கிர பயிற்சியும், ஜூன் 14ஆம் தேதி புதன் பயிற்சியும், ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவானும் மிதுன ராசிக்கு போறாங்க. அப்ப 3 கிரகங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனி மாதம் மிக அதிக நாட்கள் கொண்டது, அதாவது 32 நாட்கள் இருக்கக்கூடியது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா குரு ரிஷபத்திலையும், சனி கும்பராசியில் இருக்கிறாரு. மாதத்தின் தொடக்கத்தில் கும்பராசியில் இருக்கிறாரு, அதன் பிறகு வக்கரம் அடைகிறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆனி மாதம் தொடங்குது. மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாகவே பார்ப்போம். மற்றவர்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஆனி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறாரு வக்கரகதியில். தனவாக்குஸ்தானத்தில் ராகு, தைரியஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் குரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது. இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே அறிவு திறமை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலம் எதிலும் எல்லாவற்றிலும் வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. வீண் குற்றச்சாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஆளாக நேரிடலாம். அதனால் எதையும் யோசித்து செய்யணும். மற்றவர்களின் செய்கையால் உங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். நிதானம் அப்படிங்கிறது தேவைப்படும். உங்களுக்கு வழக்குகளெல்லாம் உங்களுக்கு சாதகமான போக்கு தான் இருக்கும். வீடு மனை வாங்கியவதெல்லாம் இருந்துட்டு வந்த தடை நீங்கி அதற்குண்டான முயற்சிகளெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்கள் ராசியிலேயே சனி இருக்கிறார், அதுவும் வக்கர காலத்தில் இருக்கிறார். சற்று விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய மாதம். உற்சாகம் அப்படிங்கிறது குறைஞ்சி தொடங்கும். உங்களுக்கு இனிமேல் உடல் ஆரோக்கிய பிரச்சனையும் அதிகரிக்கும். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கமும் இருக்கிறதால அதிக செலவு செய்யும் சூழல் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்கள்லாம் உருவாகும். ஆனி மாதம் 5ஆம் தேதி கும்பராசியில் சனி வக்கரம் பெறாரு. உங்கள் ராசிநாதனாகவும் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் சனி. வக்கரம் பெறும்போது மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது. கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லா காரியத்திலையும் ஒரு விதமான தடுமாற்றம் அப்படிங்கிறது வரும். எந்த காரியத்தையுமே ஒரு துணிச்சலோடு செய்ய முடியாது உங்களால். ஒரு முறைக்கு பல முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் தடை, தடங்கள், மனக்கசப்பு இதெல்லாமே அதன் பிறகுதான் முடியும். பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது வரலாம். ஒரு சிலருக்கெல்லாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். உத்தியோகத்திலெல்லாம் பிரச்சனைகள், வேலைப்பளு இதெல்லாமே அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலலாம் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நேரம் கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரலாம். அதனால் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் 6ல் வரும் பொழுது எதிரிகள் அப்படிங்கிறது சற்று குறைவாங்க. உங்களுக்கு இல்லம் தேடி ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது சேரும். சாதாரண இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கலாம். மாமன் மைத்துனர் வழியில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சுபகாரியங்கள்லாம் நடக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளோட நட்பால் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கலாம். ஆனி மாதம் 23ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் வராரு. 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது
தாய் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க. பெற்றோர் வந்து உற்றதுணையாக இருக்கிறதால எல்லா காரியத்திலையும் ஓரளவு நன்மையும் தைரியமும் உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரியும் இடத்துல உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. ஆனி மாதம் 27ஆம் தேதி ரிஷபராசிக்கு செவ்வாய் போகிறாரு. ராசிக்கு 3க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு குருமங்கள யோகம் வருது. அதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். வாசல் தேடி வந்துட்டு திரும்பி போன வரன்கள் எல்லாமே இனிமேல் உங்களை தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுத்து கொடுப்பாங்க. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகள் வந்து அதிகமான நிர்பந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் அதை விரிவு செய்ய போதுமான பொருளாதாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் நிதி பற்றாக்குறை அகலக்கூடிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். தொழில் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவு லாபம் தரவிட்டாலும் வருமானத்துக்கு அப்படிங்கிறது குறைவு இருக்காது. தொழிலை விரிவாக்கம் செய்யும் திட்டத்தெல்லாம் இந்த மாதத்தில் தள்ளி போடுங்க. தொழிலில் உத்தியோகத்துலையும் சரி தொழிலும் சரி உங்களுடைய பணியில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடுவது எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். வீண் பிரச்சனைகள் வராமல் அப்போ தான் தடுக்க முடியும். கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் எல்லாத்தையும் மனமிட்டு பேசி அதன் பிறகு செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது. குடும்பத்தில் அமைதி உண்டாகிறதுக்கு கோபத்தை குறைச்சிக்கணும். பெண்கள்லாம் அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் செயல்பட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுவரியாக இருந்துட்டு வந்த காரியம் அப்படிங்கிறது நிறைவேறும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாம். கலைத்துறையினருக்கெல்லாம் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியம். பொருள் வரவில் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் வேலை செய்யும் இடத்துல சிறு சிறு மனக்கசப்புகள்லாம் வந்து போகும். கோபம் கலந்த வார்த்தைகளை மற்றவர்களிடத்தில் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. அரசியல்வாதிகள்லாம் எந்த ஒரு உறுதியையும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும். பிரபலங்களோட நட்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பணி நிமித்தமாக நீங்கள் வெளியூர்லாம் சென்று வருவீங்க. மனக்கசப்பு நீங்கி உற்சாகம் அப்படிங்கிறது பிறக்கும். உங்களுடைய செயல்களில் மாணவர்கள்லாம் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். மேல் படிப்பு பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதால சக மாணவர்கள் விவகாரங்களெல்லாம் தலையிடாமல் ஒதுங்கி இருங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது மிக மிக அவசியம். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டணும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபம் வரலாம். அதனால் கோபத்தை முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்படுத்திக்குங்க. விபரீத ஆசைகள், அனாவசியமான செலவுகள், ஆடம்பரமான வாழ்க்கைக்கு எல்லாம் நீங்கள் ஆசைப்படுவீங்க. அதனால் அதெல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பேச்சில் இனிமையும் சாதுரியமும் இவற்றால் உங்களுக்கு எடுத்த காரியங்களில் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய பொருட்களை கவனமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கணும். திருடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதம் விரும்பியது கிடைக்கிறதுக்கு கூடுதல் முயற்சி எடுக்கணும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி குருவோட சஞ்சாரத்தால் பணவரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பயணம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். புதிய நபர்களோட நட்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டாகலாம். வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தினமும் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விநாயக பெருமானை வழங்கிட்டு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும். தடை தாமதம் அப்படிங்கிறது நீங்கும். உங்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களை முறையாக நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆனி மாதம் மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும்.